ரொம்ப நாளா பக்கெட் லிஸ்ட்ல நேர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க சார். நிச்சயமா. அதாவது குணாதிசயங்கள் மட்டும் இல்லைங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாலே, மாற்றினா என்ன நல்ல நல்ல விதமாக அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும், நல்ல ஒரு நிறைவான வயதிற்கு தகுந்த அனுகூலங்கள் கிடைக்கணும், படிக்கிறவங்களுக்கு படிப்பு சரியாக கிடைக்கணும், திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையணும், முதுமையில் இருப்பவங்க யாரையும் எதிர்பாராமல் வாழணும் அப்படின்னு சொன்னால், பிறந்ததிலிருந்து ஜனனம் எடுத்ததிலிருந்து நம்மளுடைய இறைவனுடைய அழைப்பு வரும் வரை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நட்பு உறவுகள் சூழல்கள் எல்லாமே நமக்கு இழுத்து கொடுக்கறதே கிரகங்கள். அதனால தான் அதை ஈர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில் கிரகம்னு சொல்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு லக்னமே பிரதானம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய ராசியினுடைய குணங்கள் கொஞ்சம் இருக்கும், நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் தலைக்கு மேலே நாங்கள் பார்ப்பது என்னன்னா, லக்னாதிபதி யாரு, லக்கணம் எப்படி இருக்கிறாரு, லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்குது, லக்னாதிபதி யாரு கூட தான் சேர்ந்திருக்கிறாரு அந்த ஜாதகத்தில், அந்த லக்னத்தை எத்தனை கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய குணாதிசயங்கள். குணாதிசயங்கள் மட்டும் இல்லாது இது விதியே அப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில கிடைக்கணுங்கிற பிராப்தம்னு சொல்றாங்கல்ல, எது கிடைக்கும் கிடைக்காது, நடக்குமா நடக்காதா, இது எல்லாமே லக்னத்தையும் லக்னாதிபதியை வச்சுதான் பார்க்குறோம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருக்க போறாங்க, செவ்வாயினுடைய அந்த ஆளுமை அவங்கள்ட்ட இயற்கையாவே வந்துடும். அவங்க ராசி சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் கடக ராசிங்க, நான் மீன ராசிங்க, நான் விருச்சிக ராசிங்க, அந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருக்குங்க. ஆனால் திடீர்னு என்கிட்ட நீங்க சொல்ற குணங்கள்லாம் இருந்தாலும் கூட என்கிட்ட ஒரு வேகம் இருக்கு, கோபம் இருக்கு, துடிப்பு இருக்கு அப்படின்னா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. யாராவது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்க செஞ்சு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. தயங்க மாட்டாங்க எந்த விஷயத்தையும் முன்ன போறதுக்கு, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதா. பெண் விளைவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எது நடக்குதோ நடக்கலையோ அப்புறம் பார்த்துக்கலாம்யா, களத்துல இறங்கி என்னங்கிறத செஞ்சுட்டு முடிப்போம், அவங்க முடியலன்னு சொன்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்கள் எப்பயுமே அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.